ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சாய்ஸ்ரீ ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வத்தல் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு கிலோ கொத்தவரங்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போது சுடுதண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா சூடானோன்னுமே இந்த கொத்தவரங்காய் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு அரை கைப்பிடி சேர்த்திருக்கேன். தண்ணியில் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு வேகணும். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 7 நிமிஷம். 5 நிமிஷமே தாராளம்தான். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பாருங்க, இப்படி வளையணும். அவ்வளோதான், வெந்துருச்சு. சுடுது, உடையும். பாருங்க, வளைஞ்சு கொடுக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வடித்து எடுத்துட்டோம். இப்போது நம்ம மேலே வெயில் இருக்கிற இடத்துல துணி காய போட்டு துணி மேலே இது காய போட்டுடலாங்க. இது ஒரு 2 நாள் காயும். பார்க்கலாம் எத்தனை நாள் காயுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை காஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தயிர் போட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரும் கொஞ்சம் உப்பும் கலந்து இது கலக்கி கொடுத்துலாம். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இது காயிட்டுங்க. அதுக்கப்புறம் தயிர் எப்படி சேர்த்துறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் வேக வச்சுருந்தோம்ல, நல்லா வடித்து வெயிலில் கொண்டு வந்து காய போட்டுட்ருக்கோம். நான் சும்மா கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் செய்யணும். பாருங்கள், இது ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் காய்ட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். அப்போ நம்ம எப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் அரிசி ஆட்டி கூழ் செஞ்சு வடகம் செஞ்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இது இன்னொருக்கா நான் உங்களுக்கு வடகம் செய்கிறது எப்படி கூழ் காய்ச்சி அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, சவுண்டு காஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் காஞ்சா எடுத்து வச்சிடலாம். இன்னொருக்கா நான் இது போடும்போது நான் காமிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு 3வது நாள் நான் இந்த கொத்தவரங்காய். 2வது நாள் நான் தயிர் போட்டு வைக்கிறது காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் அது வீடியோ எடுக்கலை. இப்போ 2 நாள் என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு நாள் வேக வச்சு நம்ம காய வச்சோம். மறுநாள் அந்த சாயந்தரம் எடுத்து தயிர் லைட்டாக உப்பு போட்டு பரட்டி வச்சோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ வெள்ளைன்னு அழகாக வந்திருக்கு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது கருப்பாக வராது. இங்கே பாருங்கள், நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. இது நல்லா காயணும். இது இன்னைக்கு 3வது நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் மோர் மிளகா பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள். தயிர் கொஞ்சம் கெட்டியாக மட்டும் தயிர் போட்டுக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லை. இதில் வந்து கோட் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். இப்போ இது 3வது நாள். இன்னும் ஒரு நாள் இது காயணும் கண்டிப்பாக. இன்னைக்கு ஃபுல்லாக காயிட்டுங்க. அதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு நாள் காஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் வந்து 3 நாள் நம்ம வெயிலில் எடுத்து வச்சு காமிச்சோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், உடச்சி காட்டுறேன். சவுண்டு கேட்குதுங்களா? சூப்பராக காஞ்சிருச்சு. இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி மோர் மிளகா போடுவோமோ அந்த மாதிரி மோரில் தயிர் வச்சு இந்த கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன். தயிரும் உப்பும் போட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நான் வறுத்து காட்டுறேன். அதே மாதிரி மோர் மிளகா நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்க. இனி ஒரு நாள் மட்டும் காயணும். இது நல்லா இவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வெயில் காலத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இப்போ நான் வறுத்து காமிச்சிட்றேன் ஒரு 2 எடுத்து உங்களுக்காக. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்க பாருங்க, ரொம்ப கருப்பாக இல்லாமல் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்களேன். மோரில் போட்டால் இந்த மாதிரி வரும். ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். சூப்பராக வறுத்தாச்சு. உங்களுக்காக நான் கொஞ்சம் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மோர் மிளகா நல்லா காஞ்சோடனே நான் கம்பங்கூழ் செஞ்சு காட்டுறேன். அப்போ நான் மோர் மிளகாவும் வறுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி அரிசி கூழ் வடகம் செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த வெயில் காலத்தில் நீங்களும் இது பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எதுங்க சவுண்டு அது பக்கம் நல்லா இருக்கு. கசக்கிற மாதிரி துவறு படிக்கும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. நீங்கள் தயிரில் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. அடுத்தது மோர் மிளகா வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி தந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.